இவரு இப்போ நம்ம மேலயும் கோவத்துல இருக்காரு, அந்த மீனாட்சி மேலயும் கோவத்துல இருக்காரு. இதுவும் நல்லதுதான், இப்படியே இருந்துட்டு போட்டோம். அக்கா யோ, ஏன் எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல உனக்கு நான் இருக்கேன்னு. அப்புறம் என்ன? வா வந்து உட்காரு, உட்காரு. நீ திருந்திட்ட போனா போகுதுன்னு நான் ஏன் மனச கல்லாக்கிக்கிட்டு நிக்கிறேன். போன்னு சொல்றேன்ல, போய வெளியே. யார்கிட்ட பாரு. பாக்குறேன். இவன் எதுக்கு இங்க வரான்? வெற்றி பையன் வராங்கா. மாப்பிள்ள வந்திருக்காரா? மாப்பிள்ளையா? வெற்றி எதுக்கு இங்க வரான்? ஒருவேளை மீனாட்சி மாமா பத்தி சொல்லிதான் இங்க வந்திருக்கானோ அப்படின்னு தோணல. இரு பாப்போம். டேய் தல்றா, வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. பாத்தியா? இல்ல பரவாயில்ல மாம்சு. என்ன மாப்பிள்ள இது பெரிய செட்டப்போட வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் மாம்சு. எங்க வீட்ல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெள்ளி விழா நடத்துறோம், அதுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்த மாம்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஆமா, சக்தி வரல? புரியுது மாப்பிள்ள, இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு அவ சொல்லியிருப்பா. மாம்சு, நானும் சக்தியும் தான் இந்த வெள்ளி விழாவே நடத்துறோம். நிச்சயமா வரணும் மாம்சு. வரேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் மாப்பிள்ள. கண்டிப்பா நான் வருவேன் மாப்பிள்ள. சூப்பர் மாம்சு. ஓகே சரி மாம்சு, கிளம்பிட்டா? சரி. மாப்பிள்ள மாமா பாசம் ஓவரா இருக்கு. வந்துட்டான் பத்திரிக்கை கொடுக்க. அக்கா பாத்தியா கொழுப்ப? வீடு வரைக்கும் வந்துட்டு அவரை மட்டும் கூட்டு போறான். எப்பயும் மீனாட்சி அக்கா தான் பண்ணும், இப்ப இவனும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல வேற அந்த சக்தி வீட்டு கூட வரமாட்டாலாம் அழைக்கிறதுக்கு. உன்னை எத்தனை நாள் தான் உனக்கு இந்த அவமானமோ தெரியல போ. ஏண்டா அவெல்லாம் கூப்பிடலன்னு யார் அழுதா முதல்ல? அந்த வெற்றிக்கு திமிரு ஜாஸ்தின்னு நமக்கு தெரியாதா என்ன? ஆனா அவன் இப்படி பண்ணதுலயும் ஒரு நல்லது இருக்குடா. என்னக்கா சொல்ற? இப்போ இவன் நம்மள வெறுப்பேத்துறதா நினைச்சு எனக்கு லட்டு மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போயிருக்கான். லட்டு மாதிரியா? அவன் என்ன சொன்னான்? மீனாட்சி சம்மந்தி முறை செய்ய போறாளா? அந்த சம்மந்தி முறை செய்யறதுக்கு மீனாட்சிய போக விடாம பண்ணிட்டா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லாங்கா. டேய் சங்கிலி, எப்போ இவ்ளோ தூரம் வந்து நம்மள வெறுப்பேத்துறதுக்கு இவன் முடிவு பண்ணிட்டானோ அதுக்கப்புறம் நாம சும்மா இருக்கலாமா? நாம அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பலமா இருக்கணும்டா. சம்மந்தி மரியாதைன்னு இவன் சொன்னான்ல, இப்போ நான் சொல்றேன், அந்த மீனாட்சி சம்மந்தி முறை செய்யறதுக்கு அங்க போகவே மாட்டான். அவங்களுக்கு மரியாதை செய்யறதுக்கு அங்க சம்மந்தியா போய் நிக்க போறது நான் தான். என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, சம்மந்தி மரியாதைன்னா எப்படியும் கோயில்ல பூஜை செஞ்சு அந்த கலச தண்ணியை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தெளிப்பாங்கல்ல. நீ என்ன பண்ற? அந்த மீனாட்சிய ஃபாலோ பண்ற. அவ கோயில்ல இருந்து அந்த கலச தண்ணியை எடுத்துக்கிட்டு சக்தி வீட்டுக்கு வரவே கூடாது. அத மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சாமி. சம்பந்தியம்மா வந்துட்டாங்களா? சக்தி, உங்க அம்மா எங்க? அப்பவே அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அத்தை. இந்நேரம் அவங்க கோவில்ல இருந்து கிளம்பிருப்பாங்க. 10 மணிக்குள்ள வந்துருவாங்க அத்தை. சாமி, நீங்க மத்த விஷயத்தை எல்லாம் ஆரம்பிங்க. அவங்க வரவும் இத பண்ணவும் சரியா இருக்கும். சரிங்கம்மா, இதை தொட்டுங்கோ.
புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா. யாருமா? சக்தி தான் பண்றா. ஹலோ ஹலோ அம்மா, எங்கம்மா இருக்க? ஆ இதோ ஆட்டோல ஏற போறோமா, இன்னும் அரை மணி நேரத்துல அங்க வந்துருவோம். ஐயோ சீக்கிரம் வாமா. ஏண்டி ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, அதுக்குள்ள நான் வந்துட மாட்டேனா? என்னன்னு தெரியலம்மா, அத்தை அடிக்கடி உங்க அம்மா எப்ப வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். பாவம் ரங்கநாயகி அம்மா எதுக்கோ பயந்து போயிருக்காங்க. நான் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுமா. சரி வைக்கிறேன். சரி சரி போலாம். என்ன போலாம்ப்பா. போலாமா? சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷகே பகூதினாம் கிருதகே சர்வ வித்யானாம். மா இப்பவே மணி 10 ஆச்சுமா. அந்த அம்மா வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா? இது 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரிங்கம்மா. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாஜேத் சர்வ விக்னோபசாந்தயே மகாகணபதயே நமः. பாதௌ பூஜயாமி மகாகணபதயே நமः. ஊரு பூஜயாமி மகாகணபதயே நமः. ஹஸ்தம் பூஜயாமி மகாகணபதயே நமः. ஏகதந்தாய நமः கபிதாய நமः கரணகாய நமः. ஏய், அதான் மீனாட்சி அம்மா வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ டென்ஷனா இருக்க? அத்தை டென்ஷன் ஆகிறத பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது வெற்றி. ஏய், இன்னும் நிறைய நேரம் இருக்கு, உங்க அம்மா வந்துருவாங்க. நீ வா. அட வா, வந்துருவாங்க வா. அண்ணே நீங்க போங்க அண்ணே. இந்த ரவுடி பையன் சொன்னான்னு நீங்க ஏன் வண்டியை நிறுத்துறீங்க? சரிம்மா. அடிங் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இறங்கடங்க. ஏய், பெரிய மாணிக் பாஷா இவரு. சங்கிலி, என்கிட்ட இருந்தா சங்கிலி. உங்களுக்கு காப்பாத்த போறேன். சங்கிலி ஏன்டா அப்படி பண்ற? உனக்கு என்ன வேணும்? இதோ கையில வச்சிருக்கிய கலசம், அதான் எனக்கு வேணும். இது எதுக்குடா உனக்கு? தலையில வச்சு கரகம் ஆடுறதுக்கு. நீ உன் கண்ணு முன்னாடி அந்த கலச தண்ணிய கீழே கொட்டுற பாக்குறியா? ஹே சங்கிலி, அநியாயம் பண்ணாத. சக்திக்கு மட்டும் இது தெரிஞ்சுத உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. பண்ணட்டும், அவ உண்டு இல்லைன்னு பண்றதுக்குள்ள அங்க பங்கன் நின்றோம் தெரியும்ல. அக்கா, இந்த சம்பந்தி மரியாதைலாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ அதை குடுத்துட்டு ரெஸ்ட் எடு. குடு. என் உயிரே போனாலும் சரி, உன் கேடு கிட்ட கையால இந்த கலசத்தை தொடக்கூட விட மாட்டேன்டா. நான் மீனாட்சி அக்கா வள வளன்னு பேசிட்டு இருக்க. குடுக்காத. ஏய், வேணாம். நான் குடுக்கான்னு சொல்லல. ஏய், விடு. 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 குடுக்கான்றல. ஏய், விடு, போடா. ஏய், சங்கிலி. போ. ஏய், விடு. எவனா? ஏய், சங்கிலி, சொன்னா கேளு, மரியாதையா போயிடு. விடு. இது புரியுமா? மீனாட்சி அக்கா. ஏய், எவனா? போடாங்கறல்ல. நான் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மேல இருந்து கையில. ஏய், கையில சொல்லல. போடா. என்னடா பண்ற? அக்கா, குடுக்கா. அப்படி சொல்லல. போடா. மீனாட்சி அக்கா, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு. போடா. அடடி. சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய். டேய், சங்கிலி. போடா. புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற. அக்கா, சங்கிலி. கேளுக்கா. டப்பு குடுக்குறீங்களா? எனக்கே டப்பு. சங்கிலி. பிச்சு போடுவேன் ரெண்டு பேரையும்.